Hi guys, this is your Baji Talks. Hope you all are very good. இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க பாஜி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்னன்னா 90s கிட்ஸ் எல்லாத்தையுமே பயமுறுத்துகிற ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்கள் எல்லாரும் பிறந்து வாழ்கிறத 3 டைப்ஸ் ஆஃப் ஜென்ரேஷனாக பிரிக்கிறாங்க. ஜென் எக்ஸ், ஜென் ஒய், ஜென் இசட். 1981க்கு முன்னாடி பிறந்த மக்களை ஜென் எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. 1981 1996 வரை பிறந்தவங்களை ஜென் ஒய்ன்னு சொல்கிறாங்க. இவங்கள மில்லினியல்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. 1997 2010 வரை பிறந்த மக்களை ஜென் சின்னு சொல்கிறாங்க. இவங்கள ஜென் 3ன்னு கூட சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக ஜென்சி தலைமுறைகளை பற்றின அதிர்ச்சியான தகவல்களை பார்ப்போம். இந்த ஜென்சி தலைமுறையில் பிறந்த மக்கள் முந்தைய தலைமுறை மக்களை காட்டிலும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அதிகமாக பாதிக்கப்படுறதா வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த ஜென்சி தலைமுறை இளைஞர்கள் டெக்னாலஜி, சோஷியல் மீடியா, குளோபலைசேஷன் போன்ற எல்லாத்தையும் பேஸ்டாக உள்ள உலகத்தில் தான் வாழ்கிறாங்க. இந்த டிஜிட்டல் உலகத்தில் டெக்னாலஜி வளர வளர இந்த ஜென்சி தலைமுறையில் உள்ளவங்க அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா குறைந்த வயதிலேயே முதிர்ச்சி அடைஞ்சிடறாங்கன்னு ஒரு அதிர்ச்சியான தகவல் சொல்கிறாங்க மருத்துவ வல்லுநர்கள். ரீசெண்டாக ஒரு ஃபேமஸான செலிபிரிட்டி ஒருத்தர் அவங்க சிஸ்டரோட வாக் போனப்போ அவரை வயசானவர்னு கேள்வி பண்ணியிருக்காங்க. அவரோட ஏஜ் என்னன்னு கேட்டால் 26, பட் பார்க்க 40 வயசு மாதிரி தெரிஞ்சிருக்காரு. இவர் மட்டும் அப்படி தெரியல. இந்த ஜென்சி தலைமுறையில் உள்ள இளைஞர்கள் எல்லாரும் முதிர்ச்சி அடைஞ்சு தான் இருக்கும்னு சொல்கிறாங்களாம். இதுக்கு எல்லா காரணமும் இப்போ நம்ம வாழ்கிற லைஃப் ஸ்டைல் மட்டும்தான். இதனால தான் இப்போ உள்ள இளைஞர்கள் எல்லாம் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸில் மூழ்கியிருக்காங்க. அதுபோக இளநரை, அதாவது வெள்ளமுடி, தோல் சுருக்கமாக இருக்கிறது, கம்மியான வயசுலேயே வெயிட் போடுறது, பாடி டயர்ட் ஆகிறது மாதிரியான பாதிப்புலாம் வருது. இந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸுக்கெலாம் என்ன ரீசன்னா இந்த சொசைட்டி அந்த இளைஞர்கள் மீதான எதிர்பார்ப்பு, தாழ்வு மனப்பான்மையை நினச்சிக்கிறது, லைஃப்பில் எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும்னு சொல்கிற போராட்டம், ரிலேஷன்ஷிப் ரீதியான ப்ராப்ளம்ஸ், பொருளாதார ரீதியான ப்ராப்ளம்ஸ், இது மாதிரியான பிரச்சனைகள் அவங்கள மன அழுத்தத்துக்கு தள்ளிடுது. இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் டெக்னாலஜி, சோஷியல் மீடியாவில் உள்ள ஈர்ப்புனாலையும் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்கன்னு சொல்கிறாங்க மருத்துவ வல்லுநர்கள். இது மாதிரியான டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் மூலமாக கம்மியான வயசுலேயே பெரியவங்க மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க மருத்துவ வல்லுநர்கள். ரீல்ஸ், டிக்டாக்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மூலமாகவும் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகிறாங்கன்னு சொல்கிறாங்க மருத்துவ வல்லுநர்கள். பியூட்டி டிப்ஸை இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமாக கேட்டுட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்கிற ப்ராடக்ட்ஸை வாங்க முடியலன்னு கூட டிப்ரெஷன்லாம் ஆகிறாங்களாம் ஜென்சி தலைமுறை இளைஞர்கள். இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு கூட எக்ஸாம், அசைன்மெண்ட் எல்லாமே ஆன்லைனில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மொபைல் ஆர் சிஸ்டமில் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், ஐ ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. இந்த ஜென்சி தலைமுறை இளைஞர்கள் சிஸ்டம் முன்னாடியே அப்படியே உட்கார்ந்துட்டு ஒர்க் பண்ணுறனால இரத்த சோகை மாதிரியான நோய்கள் கூட வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க மருத்துவ வல்லுநர்கள். பொதுவாக கேர்ள்ஸுக்கு தான் இந்த மாதிரியான டிசீஸ்லாம் வரும், பட் இப்போது குழந்தைகளுக்கு, ஆண்களுக்கு எல்லாம் இந்த இரத்த சோகை வருது. இது போக தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, உணவு முறை மூலமாக கூட இந்த ஜென் ஜெட் தலைமுறை இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் இருக்கட்டும், இந்த காலத்தில் மிட்நைட் கலாச்சாரம்னு ஒன்று வேகமாக பரவிட்டுருக்கு. குறிப்பாக ட்ரீட்ஸ், பார்ட்டிஸ் எல்லாமே இரவு நேரங்களில் தான் நடக்கிறத பார்க்குறோம். நைட் டைமில் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதும் கூட பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க மருத்துவ வல்லுநர்கள். இது போக ட்ரிங்க்ஸ், ஸ்மோக்கிங்னால அதிகளவு பாதிக்கப்படுறாங்க இந்த ஜென்சி தலைமுறையினர். இந்த தூக்கமில்லாத காரணத்தினால ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவாக இல்லாமல் ஒரு பதட்டமான சூழ்நிலையாகவே இருக்காங்க, டிப்ரெஷனாகவும் இருக்காங்க. இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் டெக்னாலஜி எவ்வளோ வேகமாக வளர்ந்துட்டு இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இளைஞர்களுக்கு மன ரீதியான பிரச்சனையும் உடல் ரீதியான பிரச்சனையும் வருது. இன்னும் எக்ஸ்ட்ரீமாக பாடி டயர்டு, தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு டேப்லெட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது இந்த ஜென்சி தலைமுறை இளைஞர்களுக்கு. சின்ன குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்து மொபைலை பழக்கப்படுத்திட்டு பிற்காலத்தில் அடிக்ட் ஆகி டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க இந்த ஜென்சி தலைமுறைகள். இப்போ உள்ள குழந்தைகள்லாம் கேம்ஸில் அடிக்ட் ஆகி டிப்ரெஷனுக்கு தள்ளப்படுறத நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம். இதையெல்லாம் எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு மார்னிங் வாக் போகிறது மூலமாகவும், ஃபிசிக்கலாக நம்ம பாடிக்கு வேலை கொடுக்கறது, கிரவுண்டில் விளையாடுறது மூலமாகவும்,
எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாகவும், இறைவனை வணங்குறது அதாவது ப்ரேயர் பண்ணுறது மூலமாகவும், சுத்தமான உணவுகளை சாப்பிட்றது மூலமாகவும், பியூர் வாட்டரை ட்ரிங்க் பண்ணுறது மூலமாகவும், ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு ப்ராப்ளம் வராதபடி பார்க்குறதுனாலையும், ப்ராப்பர் டைமில் தூங்குறதுனாலையும், டைம் வேஸ்ட் பண்ணாமல் யூஸ்ஃபுல்லான விஷயங்களை பார்க்குறதுனாலும் இதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரியான விஷயங்களை கரெக்ட் பண்ணாலே, ஃபாலோ பண்ணாலே முதிர்ச்சியான தோற்றத்தை தவிர்த்துட்டு ஹெல்த்தியான லைஃப்பை வாழலாம்னு சொல்கிறாங்க மருத்துவ வல்லுநர்கள். இந்த டெக்னாலஜியை குறை சொல்லிட்டு இருக்கிறனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. நமக்கு இந்த டெக்னாலஜியை ப்ராப்பராக கரெக்டாக லிமிட்டாக யூஸ் பண்ணாலே ஹெல்த்தியான லைஃப்பை வாழலாம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே இதில் உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் மறந்துட்டு இதுவரை இல்லைனாலும் இனி வரக்கூடிய காலங்களில் இதை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிவிட்டு வளமாக நலமாக வாழ்வோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஜென்சி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனில் நான் உங்களை சந்திக்கிறேன். until then, bye bye.